காய்கறியும் அதே அதிகமா இருக்கு. இதனால ரொம்ப அந்த கேஸ்லனால வியாபாரமும் ரொம்ப மந்த நிலையில இருக்குது. இதுதான் சொல்றேன், எங்க வியாபாரம் ஒரு நாளைக்கு 200 பெட்டி தக்காளி போகுதுன்னா இன்னைக்கு வெறும் 50 பெட்டி தக்காளி தான் போகுது. ஆனால் இன்னைக்கு வந்து கேஸ் இல்லைங்கிற தட்டுப்பாடு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்டேட் வரைக்கும் எல்லாமே கேஸ் தட்டுப்பாடு கட்டாயமாக இருக்கிறது. Behind Me Media, we see both ahead and behind. மார்க்கெட்ல இருந்து நெருப்பு சரவணன் என் பேரு. தக்காளி வியாபாரம் பண்றீங்க. எவ்வளவு வருஷமா நீங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நாங்க கொத்தவால்சாவடி மார்க்கெட்ல இருந்து நாங்க இருக்கோங்க. கொத்தவால்சாவடி அப்ப இருந்து இதுதான் சொல்றேன், எங்க வியாபாரம் ஒரு நாளைக்கு 200 பெட்டி தக்காளி போகுதுன்னா இன்னைக்கு வெறும் 50 பெட்டி தக்காளி தான் போகுது. இந்த தக்காளி இதெல்லாம் போக வேண்டிய தக்காளி தான். ஆனா இந்த சிலிண்டர் தட்டுப்பாடாலதான் எல்லா ஹோட்டலுங்களும் மூடன் தொட்டு தான் இப்ப எல்லாமே இன்னைக்கு இருக்கு ஸ்டாக்கு. ஆமா, கம்மி ரேட்டுக்கு இப்ப நாங்க எடுத்தது 300 ரூபா எடுத்தோம்னா இப்ப 250 ரூபாய் கேட்டாலும் நாங்க கொடுத்துருவோம். ஹோட்டல்ஸ் நீங்க கொடுத்துட்டு ஹோட்டல் நிறைய மூடிட்டாங்களா இல்ல எல்லாம் மாறிட்டாங்களா? இல்ல, ஒரு 10 ஹோட்டல் இருக்குன்னா அதுல 2 ஹோட்டலாம் செயல்படுது. மீதி 8 ஹோட்டலுமே வந்து மூடிட்டாங்க. எதிர்பார்க்கறது வாங்குறது அந்த இதெல்லாம் இல்ல. இது எப்படி தொடர்ந்து எவ்வளவு நாள் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது என்ன நம்ம கையிலயா இருக்கு. இது வந்து மத்திய அரசு தான் என்ன எதுவும் தலையிட்டு செய்யணும். இத அது வரைக்கும் இதுக்கான ஒரு விடிவே இல்ல. இதுக்கு ஒரு விடிவே கிடையாது. இதே மாதிரி நீடிச்சதுன்னா அதான் சொன்ன அத்தியாவசிய ஒரு 100 வருஷங்கள் கடந்து முன்னாடி போயிடுவோம். எல்லாம் மாட்டு வண்டி, குதிரை வண்டி அந்த மாதிரி எடுத்துட்டு தான் போனோம். சிலிண்டரு, பெட்ரோல் எல்லாம் தட்டுப்பாடு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கான பாசிபிள் இல்ல. ஆமா, இப்பவே 3/4 பேர் வீட்டுல எல்லாருமே அடுப்பு தான் வைக்கிறாங்க, சிலிண்டர் கிடைக்கலன்ட்டு. வீட்டுக்குமே இது பிரச்சனையா இருக்கா? ஆமா, வீட்டுக்குமே பிரச்சனையா தான் இருக்கு. வீட்டுக்குள்ள எந்த தட்டுப்பாடு எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. இல்ல, இப்ப புக் பண்ணாலே 1 மாசம் 1.5 மாசம் கழிச்சு தான் வருது சிலிண்டரியா. 1.5 மாசம் முன்னாடி 20 நாட்கள் அந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரிலாம் இப்பவும் வரல. இப்ப நீங்க அங்க லோக்கல்ல சிலிண்டர் கார்ட்ட கேட்டதை சொல்றாங்களா இல்ல அவங்க இப்பதானே புக் பண்ணீங்க வரும் வெயிட் பண்ணுங்க வரும் மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால இது தொடர்ந்து நடந்ததுன்னா ஒரு பெரிய பாதிப்பு. அதான் கொரோனாவுடைய மோசமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது வரும் மக்கள். என் பேர் வீரமணி, கலைஞர் வடக்கு பகுதி வர்த்தகணி துணை அமைப்பாளர் இருக்கேன். எப்படி அந்த கோயம்பேடுல இப்ப இந்த கேஸ் தட்டுப்பாடுல எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையா? கேஸ் தட்டுப்பாடு பேர் வந்து தமிழ்நாடோ யாரோ சொல்றது அது சாத்தியம் இல்லை. இதுக்கு காரணம் வந்து ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நமக்கு வர வேண்டிய கேஸ் தட்டுப்பாடு குறைவா இருக்கிறதுனால இன்னைக்கு அது புரியுது. அது இப்ப தொழில் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? தொழில் நிறைய வந்து ஹோட்டலுக்கு மிக மெயின் வந்து ஹோட்டல் தான். ஹோட்டல் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. சாப்பாடு இந்த சைனீஸ் ஐட்டம் எல்லாம் போடுறதை நிப்பாட்டிட்டு வெறும் டிஃபன் மட்டும் போடுறாங்க. அது இயல்பான மக்களுக்கு டிஃபன் வீட்லயே செஞ்சு சாப்பிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து கேஸ் இல்லைங்கிற தட்டுப்பாடு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்டேட் வரைக்கும் எல்லாமே கேஸ் தட்டுப்பாடு கட்டாயமா இருக்கிறது. இருந்தாலும் கேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேஸ் அனுப்பியிருக்கேன்னு மோடி சொல்றாப்ல. ஆனா மோடி சொன்னது இது வரைக்கும் எதுவுமே வரல, நமக்கு கையில வந்து சேரல. ஆனா சொல்லிட்டு இப்ப 3 கப்பல் வந்துச்சு, 17,650 டன் வந்துருச்சு, வந்து மக்களுக்கான பணிகளை செய்யறோம், சிலிண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார தவிர வந்திருக்குன்னு சொன்னாங்களே தவிர வளைகுட நடுக்கடல்ல நிக்குது, அதை விநியோகம் பண்ணி வெளியேற்று வந்து விநியோகம் பண்ணு சொல்றாரு. ஆனா எந்த செயல்பாடும் நடக்கல. அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. அதனால அவர் எதுவும் பண்ணவும் வரமாட்டாரு. ஒண்ணு. ரெண்டாவது வந்து சிலிண்டர் பிரச்சனையை வந்து மக்கள் வந்து நாள்வா எதிர்பார்க்கிற போது சிலிண்டருங்கிறத வந்து அது வந்து குறையா சொல்ல முடியாது. அது வந்து நம்ம நாட்டுல இருந்து எடுக்கல, தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கல, அயல் நாட்டுல இருந்து எடுக்க. நம்ம சில பொருட்களை வந்து அயல் நாட்டுக்கு கொடுக்குறோம், அவங்க நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த எக்ஸ்போர்ட் கரெக்டான முறையில் வந்தாங்க இங்க சிலிண்டர் தட்டுப்பாடு கட்டாயமா இருக்காது. இல்ல அது இப்ப அது வந்துட்டு ஒரு மாசம் பக்கம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது கண்டினியூ எப்படி இருந்தாலும் இன்னும் 1 மாசம் கட்டாயமா நீடிக்கும். இன்னும் ஒரு மாசம் நீடிக்கும் கட்டாயமா நீடிக்கும். அது எந்த மாதிரி நார்மலா வரதுக்கு 1 மாசம் கட்டாயமா நீடிக்கும். திரும்ப எல்லா ஹோட்டல்ஸ் திறந்து எல்லாம் நார்மலா வரது அது 1 மாசம் கட்டாயமா நீடிக்கும். அது வரைக்கும் இப்ப எப்ப உங்க சைட்ல இருக்கிற எல்லாரும் அப்படின்னாக்கா அந்தந்த ஹோட்டல்லையும் இப்ப வந்து தன்னுடைய நிலைப்பாடுகளை கொண்டு போயிட்டாங்க. எப்படி நம்ம சிலிண்டர் தான் வச்சு வாழணுங்கிறது ஒரு கட்டாயம் இல்லை. அதனால அவங்க நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்க. இந்த இப்ப இனிமேல் சிலிண்டர் இல்லைங்கிற தட்டுப்பாடை யாரும் நிறைய பேர் கொண்டு வர மாட்டாங்க. விறகு வச்சு சமைக்கிறங்கிற நிலையில போயிடும் போது மக்கள் அவங்க அடாப்ட் பண்றதை விட இப்ப அந்த பழைய நிலைக்கு கட்டாயம் நம்ம சரவணன் சொல்ற மாதிரி பழைய நிலைக்கு போகணும்னு சொன்னாக்கா வீடுகள்ல விறகு வச்சு எரிக்கிறதும் அது வந்து யாருடைய தயவும் தேவையில்லை. நம்ம செயல்படுத்தி நம்ம பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்ப அமெரிக்கா ஈரான் போறதுனால, இஸ்ரேல் போறதுனால
கிட்டத்தட்ட வந்து இங்க வியாபாரம் ஒரு 30% வியாபாரம் பாதிப்பா இருக்கு. 30% ஆமா, நஷ்டமாயிடுச்சு. கேஸ்னால ஆ, 30% வியாபாரம் பாதிப்பா இருக்கு. ஆ, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வெங்காயம் பாத்தீங்கன்னாக்க பூரா வந்து ஹோட்டலுக்கு அதிகமா எடுப்பாங்க அவங்க. ஆமா. இப்போ அதே வந்து இங்க வந்து மார்க்கெட்ல நிறைய வண்டி இருக்கு, விற்காம சேல்ஸ் ஆகாம நிறைய வண்டி இருக்கு. சேல்ஸ் ஆகாம இருக்கு. ஆமா ஆமா, இது ஹோட்டல்னால தான். ஆ, ஆமா, அதிகமா இந்த வெங்காயம், உருளை, தக்காளி இதுதான் ஹோட்டலுக்கு அதிகமாக போகும். ஆ, அதே மாதிரி வந்து இந்த காய்கறியும் அதே அதிகமா இருக்குங்க. ஆ. இதனால ரொம்ப அந்த கேஸ்லனால ஆ, இங்க வியாபாரமும் ரொம்ப மந்த நிலையில இருக்குது. விலை வந்துட்டு ரொம்ப குறைய விலையும் ரொம்ப வந்து குறைவா இருக்குது இப்ப. நீங்க நஷ்டத்துக்கு விக்கிற ஆமா, மாதிரி நஷ்டத்தை விற்கிற மாதிரி இருக்கு, சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. எப்படியாவது கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு தான் வியாபாரம் இருக்கு இப்ப. இப்ப நீங்க விவசாயிகிட்ட இது கம்மியா வாங்குறோம், அவங்களுக்கும் பாதிப்பாகுமா? அவங்களுக்கும் பாதிப்பு தான். ஆ. இப்ப இந்த கேஸ்லனால ஆ, அவங்களுக்கும் பாதிப்பு தான். ஏன்னா வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருதுங்க மார்க்கெட்ல. இப்ப மார்க்கெட்ல வந்து எப்பயுமே ஒரு 80% 70% ஆகுற வியாபாரம் ஆ. இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு 40% வியாபாரம் நடக்குது. ஒரு மடங்கே கம்மியாயிடுச்சு. ஆமா ஆமா. அது வந்து இதுக்கு எப்படி நான் இதை மாற்ற நீங்க இது தொடர் எவ்வளவு நாள் இப்ப தொடரும்? ரெண்டாவது வந்து இங்க இப்ப ஸ்கூல் லீவு இந்த மாதிரி அது இருக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப மார்க்கெட்ல பாதிப்பு கம்மியா தான் இருக்குது. மார்க்கெட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆமா. இல்ல இப்ப இது எவ்வளவு நாள் தொடர நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னும் அங்க போர் முடிஞ்சவாறு தெரியல. இது எப்படி இது தொடர்ந்துச்சுன்னா இது எந்த அளவுக்கு தொடர்ந்து ரொம்ப பாதிப்பாகும். ஆ, காய்கறி எல்லாம் ரொம்ப விற்க முடியாது, சேல்ஸ்ல போயிடும். ஆ, இத அதாவது வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வந்து காய்கறி சாப்பிட்டு வீட்லயே இருக்குன்னு சொன்னாங்க. ம். இப்ப காய்கறிலாம் எதுவும் சாப்பிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க. அந்த சூழ்நிலை இப்ப இருக்கு. நுகர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப கஸ்டமர்ஸ். ஒரு 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறான்னு சொன்னா ஆ, 2 லிட்டர் மட்டும் தண்ணி குடிங்க. ம். அந்த சூழ்நிலை இப்ப அடுத்து போர் அதிகமானால இந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கும். இது இப்ப இது தொடர்ந்துச்சுன்னா இது வந்துட்டு மீள்றதுக்கான ரொம்ப கஷ்டம். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்ப அது வீட்டு சிலிண்டரே வந்து 20 நாள் 25 நாள் ஆக்கிட்டாங்க. ஆ, ஆனா 30 நாளா கூட வந்து சிலிண்டர் வருது இல்ல. ஓ, வர அதிகபட்சம் 40 நாள் கிட்ட போயிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு சூழ்நிலை அது மாதிரி ஓ, நடந்துருக்கு. வீட்டுக்குமே பிரச்சனை ஆமா வருதுங்கிறீங்களா? ஆமா, நான் வந்து 28ஆம் தேதி கேஸ் புக் பண்ணேன். ஆ, இன்னைக்கு கூட 32 நாள் ஆச்சு. இப்ப நான் புக் பண்ணா புக்கிங் ஆக மாட்டேங்குது. ஆல்ரெடி நீங்க புக் பண்ணிட்டீங்களா? அப்ப திரும்பவும் புக் பண்ணுமா? இல்ல, 28ஆம் தேதி எனக்கு கேஸ் வந்தது. ஆ, இன்னைக்கு தேதி கணக்கு பண்ணா ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, 32 33 நாள் ஆச்சு. ஆ. இப்ப இன்ன வரைக்கும் கேஸ் புக் பண்ணா புக் ஆக மாட்டேங்குது. என்ன சொல்லு? இல்ல, ஆப்ல எதுவுமே இல்ல, அப்படியே போன் பண்ணா அப்படியே கட் ஆகுது. எந்த ஒரு பதில் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்ல இண்டன்ல. இது இப்ப நீங்க லோக்கல்ல உங்களுக்கு கேஸ் போடுறவங்க கிட்ட எல்லாம் கேட்டு இது பண்ண முடியாதா? இல்ல அவங்க வந்து இந்த நேரடியா தான் போக சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய தான் குடுக்குறாங்க, வாட்ஸ்அப்ல எல்லாம் போகன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து டக்குன்னு மூவ் ஆக மாட்டேங்குது. மூவ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இது தொடர்ந்தா வீட்டுக்குமே பெரிய பிரச்சனை. வீட்டுக்கே பெரிய பிரச்சனை தான். நீங்க இப்ப அது ஆட்டோமேட்டிக்கா கம்மியா யூஸ் பண்ணணும் கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆமா, உங்களுக்கு சொன்னல, இப்ப 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா 2 லிட்டர் தான் குடிக்கணும். அடுத்து இப்படியே போயிட்டு இருந்தா வந்து சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட வேண்டியிருக்கும் இல்லையா? இந்த விரும்பி சாப்பிட்ற சிக்கன், மட்டன், மீன் இதெல்லாம் வந்து இருக்காது. ரொம்ப அதிகமா எரிவாயு யூஸ் பண்றது. ஆமா ஆமா, அந்த எரிவாயுனால என்ன பண்ண நம்ம வந்து அந்த இதை குறைச்சிக்கிறோம். நம்ம குறைச்சுக்கணும்.